பிளான்னா வீட்டில் சும்மா தான் இருந்த போர் அடிக்குது. ஆனால் பசங்கள்கிட்ட அங்கே போகலான்னு சொல்கிறது பிரச்சனை இல்லைங்க. பசங்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க உடனே தயாராகிடுவானுங்க. தயாராகிட்டு அது சொன்ன அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக எல்லா வேலையிலுமே இறங்கி அந்த பிளானே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதனால கொல்லிமலை ட்ரிப்பை பொதுக்கி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம பசங்களை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கமில் இருக்கிற ஜூஸ் கடைக்கு வந்துட்டு கரும்பு ஜூஸ் ஒன்று கூலிங்காக போட்டு முடிச்சுட்டு சரி பசங்கள்கிட்ட கொல்லிமலை பிளான் அடுத்து சொல்லலாம். சொன்ன 1 மணி நேரத்திலே தயாராகிடுவாங்க. சரி அதை விடுங்க. சரி முக்கம் வந்துட்டு அந்த பாலத்துக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டட் அதாவது சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருப்பாங்களாட்டுக்கு கிராஸ் பண்ணி வரப்போ நம்ம மேலே ஒழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆற்றுக்குள்ளே இறங்கி போயிட்டு அந்த சுண்ணாம்பு தேய்ச்சி கழுவுறோம். அது போகவும் மாட்டேங்குது ஒன்றும் மாட்டேங்குது. செருப்பு ஃபுல்லாக சுண்ணாம்பு வண்டியிலே சுண்ணாம்பு. பசங்க நம்ம திண்டுக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கல்லை தூக்கிட்டு அதுக்கு அடியில் இருக்க மீன் கல்லை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வலையை போட்டுட்டு சின்ன மீன் ஆறா மீன் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளும் பார்த்தா ஆனால் மீன் சடனாக டக்குன்னு உள்ளே போகிறது. லாஸ்ட்டாக 1 கிலோ வரையிலுமே பிடிச்சிட்டாங்க. மீன் நிறைய பிடிச்சிருந்தாங்க. அந்த பெயிண்ட் லாஸ்ட் வரையில் போகவே இல்லை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரி ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போனால் சரி லாஸ்ட்டாக சரி அப்புறம் கொய்யாக்காயை போட்டு முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போனால் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கொய்யாக்காயும் போட்டு நம்ம திண்டுக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மீன்லாம் பிடிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது அவங்களோட மீன் பிடிக்கிறதுக்கு. சரி மீன் பிடிச்சி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.